சற்று முன் கிடைத்த அதிர்ச்சி செய்தி. கோவையில் தவறான சிகிச்சையில் தாய் மற்றும் குழந்தை உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். கோவையில் தவறான சிகிச்சையால் தாய் மற்றும் குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது தவறான சிகிச்சை மூலம் தாய் மற்றும் குழந்தை உயிரிழந்ததாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். குடும்ப அறுவை சிகிச்சை செய்து 9 ஆண்டுகளுக்கு பிறகு கர்ப்பமான பெண்ணிற்கு சரியான சிகிச்சை அளிக்கவில்லை என அவர்கள் புகார் எழுப்பியுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் செய்தியாளர் ஞானசேகரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், இந்த சம்பவத்தை பற்றின கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அபிஷேக். கோவை அம்மன்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் அண்ணாதுரை சங்கீதா தம்பதிகள் கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பு கோவை அரசு மருத்துவமனையில் 2வது பிரசவம் பார்த்துள்ளனர். அப்பொழுது குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 9 ஆண்டுகளுக்கு பிறகு சங்கீதா மீண்டும் கர்ப்பமான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தாய் மற்றும் கருவில் இருக்கும் குழந்தை இருவருக்கும் மிகுந்த ஆபத்தான நிலையில் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அறுவை சிகிச்சை அவசியம் என கூறியதாக கூறப்படுகிறது. குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். அறுவை சிகிச்சை மேற்கொண்ட போது 6 மாத குழந்தை இறந்த நிலையில் வெளியே எடுக்கப்பட்ட நிலையில் அதனை அடக்கம் செய்துள்ளனர். சங்கீதாவின் கணவர் அண்ணாதுரை தொடர்ந்து மீண்டும் சங்கீதாவுக்கு மேற்கொள்ளப்பட்ட அறுவை சிகிச்சைக்கு பிறகு சங்கீதாவும் உயர்ந்ததாக கணவர் அண்ணாதுரை குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு தையல்கள் சரியாக போடவில்லை என்றும் தையல் இடங்களில் இருந்து கழிவுகள் வெளியேறும் அளவிற்கு மோசமான மருத்துவ அலட்சியம் நடைபெற்றதாகவும் உறவினர்கள் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர். பல்வேறு அறுவை சிகிச்சைகளுக்கு பிறகு நேற்று இரவு 1:30 மணி அளவில் சங்கீதா உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை கண்டித்து தாயின் உடலை வாங்க மாட்டோம் என கூறி உறவினர்கள் கோவை அரசு மருத்துவமனை வளாகத்தில் குவிந்தனர். சம்பவம் தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது. அபிஷேக், தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன்.